ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். டெலிபோர்டேஷன் சர்க்கிளை யூஸ் பண்ணி எல்லா டேரக்டர்ஸுமே வந்துட்டு அவங்கவுங்களோட ஸ்டாடம்க்கு மட்டும்தான் டெலிபோர்ட் ஆக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா டெலிபோர்டேஷன் சர்க்கிளையும் யூஸ் பண்ண முடியல, டஞ்சனை விட்டு வெளியே போக முடியலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் அஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 3. நம்ம ஹீரோ இப்போ அந்த பெரிய சைஸ் மிஷினாக மாறுறதுக்கு சுவாரி காயின்ஸை தர ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. பட் வில்லேஜ்லாம் மான்ஸ்டரால் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. மேடம் நம்ம மனுஷன் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாடி கார்டு சொல்கிறா. இப்போ சுவாரி அவளோட வீட்டை வந்து பார்த்துட்டு இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்துதான், ஆனால் என் கண்ணால் இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சுவாரி ரொம்பவே சோகமாக அழ ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் வயசுக்கு தகுந்தபடி அவள் ஆள்றதை இப்போ தான் பார்க்குறான்னு லாமிஸ் யோசிக்கிறா. சுவாரி டக்குன்னு நார்மல் ஆகிட்டு சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்க வேல்யூபிளாக தரலாம், பட் அதெல்லாம் சீப்பு தான் அப்படின்னு சொல்லி சுவாரி சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வால்ட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போற. சுவாரியோட ஃபேமிலி வால்ட்ல நிறைய கோல்டு இருக்கு, இவ்வளவு சேர்த்து வச்சுக்கோங்க சுவாரி பாக்குறா. பார்த்தா சுவாரியே இந்த வால்ட்டுக்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பாக்ஸோ கோல்டு பாரை நீ எடுத்துக்கிட முடியாதுல்ல, சரி என் கோல்டு காயின் எல்லாத்தையும் தாரா அப்படின்னு சொல்லி சுவாரி சொல்ற. தேங்க்ஸ் ஸோ ஓ ரீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என் பேரை சொல்லிட்டியா தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவோ, பாக்ஸோ என் பேரையோ சொல்லுவலன்னு கேட்கவோ ல மிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பேரை சொல்ற அளவுக்கு அவன் உன் பேரை கிளியரா சொல்ல அப்படின்னு சொல்லி சுவரி அவ்வளவு திரும்பவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவோட பாக்ஸுக்குள்ள நிறைய காயின் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா செலுத்திட்டு இருக்காங்க. இதை நான் லோனா தான் கொடுக்குறேன், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அன்ட்ராசோஷன் கிட்ட பில்ல தீட்டிட வேண்டியதான் அப்படின்னு சுவரி சொல்றா. 110 கோல்டு காயின்ஸை இப்போ நம்ம ஹீரோ வாங்கியிருக்கான். சம்மர் வெயில தாக்கு பிடிக்க முடியாம மக்கள்லாம் பாக்ஸோ வந்துட்டானு செம்ம ஃபாஸ்டா வந்து பாயிறாங்க. வெயிட் பண்ணுங்க ஐஸ்கிரீம் தரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிகனசிஸ் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஃபாஸ்டா ஐஸ்கிரீம் கொடுக்குறான். இப்போ அந்த வாலை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மீட்டிங் போடுறாங்க. ஸோ இப்போ தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கு, எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் டேரக்டர் பியர் கேட்கறான். 1 hour அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஓகே பாக்ஸ் அந்த வாலை தடுத்தா அதை வச்சு நம்ம கெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் யோசிச்சா. இளமைக்கு ஆக்சுவலி வேற ஒரு ஐடியா இருக்கு. எப்படியும் மான்ஸ்டர்ஸ் கண்டினியூஸா நம்மள அட்டாக் பண்ண தான் செய்யும். ஸோ மான்ஸ்டர்ஸ் மொத்தமும் இங்க அட்டாக் பண்ண வரும்போது அதுங்களோட பேஸை போயிட்டு சீக்கிரட்டா நம்ம அட்டாக் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ட்ரீமை ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீலமி கேட்கறா. நீ சொல்ற பிளான் ஓகேவா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங் ஹண்டர்ஸை 2 சைடா பிரிச்சு வைக்கணும், ரிஸ்க் இல்லாம எதையும் ஈஸியாவோ பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி டைரக்டர் பியரும் வந்துட்டு அவளோட பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. 3 எர்த் மேஜர்ஸ் தான் டக்குன்னு அந்த வாலை கெட்ட போறாங்க. பாக்ஸோ நீ தான் அதுல மேஜர் இன்சிடென்ட் பிளே பண்ண போறேன்னு டேரக்டர் பியர் சொல்றேன். டைமிங்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்றதா ஒரு வெண்டிங் மிஷினோட வேலை நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றேன். பாக்ஸோ கிட்ட இருந்து 1 மாசத்துக்கு தேவையான ஃபுட்டை எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் இப்போ அந்த மான்ஸ்டர்ஸோட பேஸுக்கு கிளம்புறாங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் அதுங்களோட பேஸ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அட்டாக் பண்ணா சரியா இருக்காது, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்றாங்க. இளமைக்கு மற்றவங்களுக்கு எதுவா இருக்காதுல்ல லாமிஸ் வருத்தப்படுவோம். ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க வில்லேஜ்ல ஃபைட் பண்ற சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யாரும் பேஸ்ல இருக்க மாட்டாங்கன்னு பேஸை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. பட் ஒரு மான்ஸ்டர் இவங்களை பார்த்துட்டு அவளோட வெட்ட வச்சு அதை அட்டாக் பண்ணியிருந்தா. இன்னும் மான்ஸ்டர்ஸா தான் இருக்குன்னு டேரக்டர் பியர் அவளை கலாச்சிட்டு இருக்கான். ஓகே பாக்ஸோ இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றான். பட் லாமிஸ் மட்டும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கா. பெஸ்ட் ஆஃப் லக்னு வா சொல்லவோ ஈயா அப்படின்னு சொல்லி பதட்டத்துல நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். என் பாட்டி சொல்லியிருக்காங்க கண்ட்ரோலிங்கா இருக்கிற பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஸோ நான் நம்மள நம்பிக்கை வச்சு உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோவோ பறந்த அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். போகும்போது லாமிஸ்க்கு ஒரு டீயை அவன் கொடுத்துட்டு போறான். ஸோ பில்டிங்க்கு வர்ற வரைக்கும் மான்ஸ்டர்ஸை வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணாம பாதிலே இவங்க போயிட்டு தடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கரெக்டா அந்த வில்லேஜ் வால் உடஞ்ச இடத்துக்கு நேரா நம்ம ஹீரோ வரவும் அந்த பெரிய சைஸ் ஹீரோ மாறுதான். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டா வந்துட்டு இருந்ததுங்க. இந்த சவுண்ட் கேட்ட உடனே தெரிச்சு ஓடிச்சுங்களே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த வெண்டிங் மிஷின்ஸை தரையில பதிக்கக்கூடிய காங்கிரீட் ஸ்லாப் அப்படிங்கிற புது ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி காங்கிரீட் ஸ்லாப்னு 10 அடுக்கு கட்டியிருந்தான். அதுவே இப்போ ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆயிருது. இப்போ வில்லேஜ்குள்ள போக நினைக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியே இருந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் ஸ்டாக்னா அந்த இடத்துல வாலை கட்டுறதுக்கு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸ் திரும்பவும் கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாராவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ தேடி பாக்குறான். நெதர்லாண்ட் போட்டிருந்த மாதிரியே ஒருத்தர் ரோபோ போட்டு நிக்கிறான். இவன் தான் இதுங்களை கண்ட்ரோல் பண்றவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு போறான். தலையிலேயே டைரக்டா விட முடியும், பட் அவனை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்கெலிட்டன்னு நினைச்சேன். பட் உண்மையான ஹியூமனா நம்ம ஹீரோ பேரியருக்குள்ள அவனை பிடிச்சி வச்சிருந்தான். ஓ பிளான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ரொபோட்டிக் வாய்ஸ்ல பேசுறதுனால அவன் அந்த அளவுக்கு பயப்படல. டெலிகனிசிஸ் வச்சு அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணிட்டு மான்ஸ்டர் ஸ்டாப் அப்படின்னு கோலாவையும் மென்டோஸையும் அவன் கண்ணு முன்னாடி வெடிக்க வச்சு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இப்போ அந்த கோலா பாட்டில் அவனுக்குள்ள வாய்க்குள்ள ஃபோர்ஸா திணிச்சுட்டு அது மோசம்னு தெரியும், பட் எனக்கு பிடிச்சவங்கள ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தா இந்த பாட்டில் என்னது பாய்சனா அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். மென்டோஸை வாய்க்குள்ள போட்டா அவன் பாட்டில் வெடிச்ச மாதிரியே அவன் வயிறு வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். அவன் வயிறு ஒன்றும் வெடிக்காது, பட்
தெரியாத ஆப்ஜெக்ட் பார்த்து அவன் பயப்படுறது எனக்கு சாதகம் தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்டாப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லவோ சரி நான் மான்ஸ்டர் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு நம்ம ரெங்க யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் விடுவிக்கவும் அந்த மான்ஸ்டர்ஸ் நார்மல் ஆகுது. ஸோ அதுங்க அங்க இருந்து ஃபைட் பண்ணாம போயிருது. பாக்ஸோ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் ஓடி வரும்போது லாமிஸ் அந்த மாட்டிருக்கிற ஃபேஸை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறா. ஏன்னா அவ மொத்த வில்லேஜையும் கொளுத்தி எல்லாரையும் சாகடிச்சதே அந்த ஆளுதான். லாமிஸ் செம போர்ஸா ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ பேரியரை பஞ்ச் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கம்மியாயிட்டு இருக்கு. லாமிஸ் நார்மலா இவ்வளவு கோவப்பட மாட்டால, என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ பார்த்தா வில்லேஜ் டெஸ்ட்ராய் ஆனது இவனால தான், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்பட்டு தடுக்கிறாங்க. லாமிஸ் உன் கோவம் எனக்கு புரியுது, பட் இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு இவனை நம்ம உயிரோட விசாரிச்சாகணும். இன்ஃபர்மேஷனை கறந்ததுக்கு அப்புறமா இவனுக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றான். ஓ கரெக்ட் தான், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு லாமிஸ் வில்லேஜுக்குள்ளேயே திரும்ப போறேன். கேட்கிற கேள்விக்கு நீ பதில ஒழுங்கா சொன்னா ஈஸியா சாகலாம், இல்லைன்னா கொடூரமான டார்ச்சரை அனுபவிப்ப அப்படின்னு டைரக்டர் பியர் அவனை மிரட்டுறான். மோசமான ஒர்க்கை ஏன்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் பியர் நம்ம ஹீரோவை லாமிஸ்க்கு சமாதானப்படுத்த அனுப்பி வைக்கிறான். லாமிஸ்க்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னால அவ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அவ கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. சாரி பாக்ஸோ, என் அப்பா அம்மாக்காக நான் ரிவெஞ்ச் தான் இத்தனை நாள் பண்ணணுங்கிறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அவனை பார்த்த கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி லாமிஸ் அழுதுட்டு இருக்கா. லாமிஸ் என்னன்னாலும் சரி நான் உன் கூட இருப்பேன், அதை எப்படி உன்ட்டு சொல்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சொன்னது இவ்வளவு கரெக்டா புரிஞ்சிருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சா. பாக்ஸோ நீ இப்ப என்கிட்ட ப்ரப்போஸா பண்ண, எங்க அம்மாக்கு 18 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு, நானும் 18 வயசுல தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் நமக்கு பசங்க கீழமையை வச்சு கொட்டி பாக்ஸ் ஹவுஸ் செய்ய வேண்டியதான். டஞ்சனோட எண்ட ரீச் பண்ணா நம்ம உன்னை ஹியூமனா மாத்த முடியும், அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. வெண்டிங் மிஷினும் ஹியூமனும் ரொமான்ஸ் பண்றதா? இல்ல நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நீ அதை சேர பண்ணதான் எனக்கு சொன்னேன்னு புரியுது அப்படின்னு லாமி சொல்லவோ அப்ப இவ என்ன டீஸ் பண்ணாலா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஒரு வழியா லாமிஸ் நார்மல் ஆயிருந்தா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. லாமிஸ் ஒரு ஹண்டரா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணமே அவ வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஒரு வழியா இவங்க இப்ப புடிச்சு கொண்டுட்டாங்க. சோ இதுக்கு மேல என்ன பண்றது லாமிஸ் தெரியாம இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவா கூட இருக்கேன்னு சொல்லி வழியா இவங்க ஸ்டாடம்ல இருக்கிற பிரச்சனையை இவங்க தடுத்துட்டாங்க. பட் மத்த ஸ்டாடம் எப்படி இருக்குன்னு தெரியல. கதை இனிதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் எபிசோட பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.